இந்த பேஸ்மெண்ட்டே 2.4 இது போறாம ஆல்ரெடி. You have any objection for this? என்ன சார் அது கூட ஹெல்ப் பண்ணல. அவங்க என்ன சார் பண்ணாங்க பாவம். ஒரு மாதம் அப்படி போயிட்டு எல்லா இடத்துக்கும் ஒரு விசிட் வர்றதுல ஒரு வருஷம் ஆகிடும். அவனுக்கு பயம் இருக்கு, வந்துட்டு போறாங்க சொல்லிட்டு. இன்னைக்கு பாருங்க அதான் ஒரு ஸ்லாபுக்கு என்ன ரேட் வந்து இப்போ நடந்த சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு சேர் ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறேன். அரங்காளர்களே மட்டுமுள்ள பெரியோர்களே சான்றோர்களே, முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பெரும் மதிப்பிற்குரிய திரு அப்பாச்சி நீனான் அவர்களே, எல்லோரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அறிவியல் பெருமக்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் இந்த இடத்துக்கு வரும்பொழுது எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. அந்த ஐயம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னு யோசனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சரி இப்படி பார்க்க மட்டும் பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ரசோசுவாமி காலத்தில் அவர் மோட்சம் அடைஞ்ச பிறகு அவருடைய பரதனை வந்து திக்விஜயெல்லாம் செய்துட்டு எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஆட்சி 4 கட்டத்துக்கும் ஆட்சி முடியும் பொழுது ஒரு கனவு கண்டார். என்ன கனவு கண்டார் அப்படின்னா 16 கனவு. அது இல்லாமல் அவர் என்ன பண்ணாரு, சரி நம்ம அந்த தர்மத்தெல்லாம் செய்யறதுக்கு யார் இருக்க போறாங்க பிற்பாடு, அதுக்கெல்லாம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லா அரசர்களுக்கும் போல அனுப்பி, சரி நீங்கள்லாம் வாங்க, ஒரு குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்டு நான் ஒரு பெரிய விழா செய்ய போகிறேன், அதெல்லாம் அவசியம் நீங்களாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன பண்ணார், இவர் அந்த ஒரு கூட்ட மேலைக்கு ஒரு மண்டபம் இருக்கு, அதுக்கு இன்னும் நிறைய பூக்கள் தண்ணீரெல்லாம் துவச்சி வச்சிருந்தார். அப்போ பார்க்கும்பொழுது வேறு பேர் நிறைய இந்த வழியாக வந்துட்டாங்க, சில பேர் மட்டும் அந்த வழியாக வரல. ஸோ காலையில் நான் பார்க்கும்போது அந்த சில பேர் தான் அங்கே வந்திருக்காங்க போட்டுருக்கு அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சில பேர் யாரு, அனுவதத்தை கைப்பிடிப்பது, ரிஷப பகவான் சொன்ன தர்மத்தை கைப்பிடிப்பவர்கள். அவர்கள் ஒரு ஜீவன் உள்ள இந்த பூக்கள் இலைகள் இதெல்லாம் வெளிக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவில் இந்த மெயின் வாசல் வழியாக வராமல் வேற வழியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள கூட்டத்துக்கு. ஸோ காலையில் பார்க்கும்பொழுது சிறிய கூட்டம் இருந்தது இல்லையா, அது சிறிய கூட்டம் தான் உண்மையான அனுவரதங்க அப்படின்னு ஆரம்பிச்சு.
இதை கொண்டு போயிட்டு என்ன நான் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் டைம் இல்லாததானே எப்படி இருந்தாலும் 1 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும் மீட்டிங்க. அது மாதிரி தாங்க முடியாது, வெயில் தாங்க முடியாது. மக்களை அறிஞ்சும் கனவு கண்டேன். அது இல்லாமல் நான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கேன். சில பேருக்கு அனுவரதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க கடைசி வந்து இந்த தர்மத்தை காப்பாற்றுவாங்களா எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சாமி சொல்கிறாரு. அவர் நேராக சொல்கிறதுல எல்லாரும் உங்களுக்கு தெரியும். திவ்யத்துறை மூலம் வருது. நீங்கள் ஏற்பாடு செய்த ஆளுங்கள்லாம் இப்பொழுது ஒழுங்காக தான் இருப்பாங்க. தர்மத்தை சொல்லுவாங்க, தர்மத்தை பரிபாலிப்பாங்க. இந்த யுகம் கிருத யுகம், அடுத்தது கலியுகம் வரப்போகுது. கலியுகம் வரும்போது எப்படின்னு சொல்ல முடியாது. காலப்போக்கிலே போக 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 அவர்கள் இந்த அனுஷ்டானங்கள்லாம் ஆச்சாரங்கள்லாம் நிச்சயமாக கடைபிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, வித்யா தெய்வம்லாம் உருவம் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அகிம்சை விட்டுட்டு இம்சை சம்பந்தமான தொழிலில் தான் போவாங்க. ஆனால் தற்போது அவங்க இதுதான் இந்த தொழில் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கூட்டம் அதிகமாகிடுது. எனக்கு தான் சில பேர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, இதான் சார் நீங்கள் பாட்டு மீட்டிங்கில் பேசுகிறீங்க, அரவாணி பேசுகிறாரு, இதெல்லாம் பேசுகிறாங்க. பட் யார் தர்மத்தை காலத்தை கடைபிடிக்கிறாங்க? நான் சொல்கிற தர்மத்தை எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. இவ்வளோ கூட்டம் வருமா? தர்மம் நிச்சயமாக கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வர எனக்கு நான் தெரிஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா நான் கிராமத்தில் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் ஏதோ கோவிலுக்கு 10 பேர் தான் 5 பேர் தான் வருவாங்க. அவங்களாம் படிக்க போயிடுவோம், விவசாயத்துக்கு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒவ்வொரு திருவிழா இப்போல்லாம் அதிகமாக நடக்குது. பஞ்ச கல்யாணம் தர்மம் இல்லாமல் நடக்குது. அப்படின்னு தர்மத்தில் வர ஈடுபாடு இருக்குது. ஆனால் ஒரு இந்த 5ஆம் காலம் போயிடுச்சுன்னா அடுத்த காலம் வரும் வந்து இருக்கு. நிறைய இருக்கு. 5ஆம் காலம் போயிட்டா எப்படி இருக்கும் தெரியல. அதே அப்போ சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கனவுமா சொல்கிறாரு. அது சொல்லும்போது முக்கியமாக சில மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு பிறகு 23 தீர்த்தங்கள் வருவார்கள். அந்த 23 தீர்த்தங்கள்லாம் கடைசி தீர்த்தங்களுக்கு முந்தி வரவங்கலாம் இவரோட சேர்த்து 23 22 இருக்காங்க. 23 அப்போ ஓரளவுக்கு தர்மம் இருக்கும். நிறைய முனிவர்களாக இருப்பாங்க, தர்மத்தை உபதேசம் பண்ணுவாங்க. ஆனால் கடைசி தீர்த்தங்கள் வர்த்தமான தீர்த்தங்கள் காலத்திலே தான் கொஞ்சம் பாசாண்டி மதம் துவங்க ஏற்பாடு செய்யப்படும். அது நிச்சயமாக நடக்கும். அவர் காலத்திற்கு பிறகு நிச்சயமாக தர்மம் குறைந்து கொண்டே வரும். மக்களிடையே தர்மமே இருக்காது, ஆச்சாரம் இருக்காது, பொய் திருடி வழக்கு தான் இருப்பாங்க, மற்றபடிலாம் இருக்காது அப்படின்னு அவர் ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது கடைசியில் சொல்கிறாரு, இது வந்து நிச்சயம் ஒரு இந்த கலியுகம் முடிஞ்சு அடுத்த காலம் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இது இந்த தர்மம் மட்டும் தழைத்து வைக்கும். அப்படி தழைத்துவங்கும் போது நிச்சயமாக இந்த தர்மம் மேலும் விருத்தி அடையும். எனக்கெல்லாம் யோசனை பண்ணுறதுலாம் இப்போ எல்லாம் கூட்டத்தை அதிகமாக பார்த்ததுக்கப்புறம் சரி கலியுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் இப்போ நடக்கிறது எருது காலம், அவசரப்பணி காலம், உச்சப்பணி காலம் வரும்பொழுது அப்போ என்ன தர்மம் இருக்குமோ அந்த அளவுக்கு இப்போ தர்மம் வளர்த்தா இருக்குது. நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா யார் பார்க்க போகிறோம்? உச்சப்பணி காலத்தை யார் இருக்க போகிறோம், யார் பார்க்க போகிறோம்? ஆனால் நிச்சயமாக ஒன்றா பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் முதல்ல ஒரு இனிஷியலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு தமிழ் வார்த்தை ஆரம்பிக்கல, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரவேற்பு முடிஞ்ச பிறகு நேரம் இருந்தால் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இல்லாத கடைசி நான் பேச ஆசைப்படுகிறேன். இப்பொழுது கடவுள் காலமும் உன் சன்னதிதனில் நின்று சென்று நான் தொழுது போற்றி எந்தனிட குறைகளை சொல்லி நான் முறையுமிட இன்னமும் தெரியவில்லையோ? பக்தி அறியாதவன் மேல் சித்தம் இறங்காமலே பாராமுகமாயிருந்து பல நாளும் இப்படி தாமிடமாகவே பாராதிருப்பதெனமோ? சத்தியமாகவே உணையலால் எங்கினி தாரணியில் தெய்வம் உளதோ? தாய் தந்தை குரு தெய்வம் சகலமும் நீ என்று சாட்சியாய் நம்பினேன். அत्यந்தமாகவே விடாமலனை ரட்சியும் ஐயனான நாத வடிவே அண்ட புகழ் தொண்டர் மகிழ் எண்டிசையும் பெயர் பெற்ற மாகரல் ஆதிநாத கடவுளே. சொற்பொழிவாளர்களுக்கும் மற்றும் இவ்விழாவுக்கு வந்துள்ள சமஸ்த ஸ்டார்கள் அனைவருக்கும் இவ்விழாவிற்கு உறுதுணையாய் பந்தல் அமைப்பாளர்கள், உணவு அறுசுவை அளிப்பவர்கள், இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் எங்கள் விழா குழுவினர் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்படி ஒரு அருமையான ஏற்பாடு செய்து நல்ல ஒரு அமைப்பாக இருப்பதற்கு காரணம் திருவாளர் அப்பாச்சி நயனார் அவர்கள் தான். எனக்கு தெரியும் ஆரம்பத்திலிருந்து இந்த கோயில் எப்படி இருந்தது, ராத்திரி 1:30 மணிக்கு வந்து இந்த கோயிலை தாண்டி எங்களை காமிச்சிருந்தாலும் ஏதாவது ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் அவ்வளோ தூரம் பாடுபட்டு இந்த படத்துக்கெல்லாம் அவர் அனுப்பிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பெரியவர் இப்போ வந்து உடம்பு நல்ல குறைவாக இருக்காரு. ஸோ அவருக்கு உடம்பு பழையபடி நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நாம் எல்லோரும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பார்க்காதே பேசுங்க. நிச்சயமா உடம்பு சரியாயிடும், ஒன்றும் தைரியமா இருங்க. இப்படி தர்மம் அப்படியே குறைஞ்சிட்டே வர்றதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் கேட்டால் அது சாமியே சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லுவாங்க. அவரே சொல்லிட்டாரு, சரி வர வர 5ஆம் காலம் 6ஆம் காலம் போகும்போது எல்லாம் கொஞ்சம் தான் போயிடும், ஜி மலனா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு. பகவான் சொல்லியிருக்காரு, அதுக்காக நம்ம முயற்சி செய்யாது இருக்க முடியுமா? அதுக்காக நம்ம கோயிலுக்கு நம்ம காலம் கட்டி போச்சு, நான் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. பகவான் சொல்லிட்டாரு, நாயனாத்து கோயிலுக்கு போகணும், நாயனாத்து கோயில் தர்மம் தரணும், அது தேவையில்லை. அது ஒரு அவர் சொன்னார் இருக்கிற காலம் அப்படி. ஆனால் இருந்தாலும் முயற்சி செய்து நம்ம கொஞ்சம் இந்த தர்மத்தை வெற்றி பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? அதுதான் நான் ஒரு 4-5 வார்த்தைகளை சொல்லிடுறேன். இப்போ நமது வந்து பொதுவாக அந்த தர்மத்தை பற்றி பேசும்போது ஒழுக்கம்னு வரும்போது ஒழுக்கம் கிடையாது மெயினாக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சமயத் தரிசனம், சமயத் ஞானம், சமயத் சாரித்திரம், அதை நம்மளே ஃபாலோ பண்ணால் நம்ம குழந்தைகளை ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன இப்போ நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு 3 வயசு வர வரையும் பார்க்குறேன். அது 3 வயசு வரையும் தான் பொறுப்பாங்க. அதுக்கப்புறம் 3 எல்கேஜி போட்டுக்கிட்டு வரிசையாக அது 20 வயசு வரைக்கும் அது அப்படியே ஒரு பிஏ ஒரு டாக்டரை வர வரையிலும் அதை தாளிச்சு கொட்டிக்கிட்டு சம்பாதிக்கணுன்ற எண்ணம் தான் எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை, பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதித்து நம்ம பிள்ளை படிக்கணும், நம்மளாவது நல்லா நம்ம பிள்ளையாவது சம்பாதிக்கணும், பிள்ளை சம்பாதிச்சு நல்ல வீடு வாங்கணும், காரு வாங்கணும். அப்படிதான் ஒரு எண்ணம் போது தவிர அது தவறு இல்லை, நல்ல ஆசை தான். படிப்புன்றது முக்கியம்தான். ஆனால் அந்த படிப்பு சம்பாதிப்பதற்காக அதே குழந்தைக்கு ஒழுக்கத்தை கோயிலுங்கள் யாரு. ஸோ அந்த ஒழுக்கத்தை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சென்னையில் பார்க்கலாம், வடநாட்டு கோயிலெலாம் போகும்போது சின்ன குழந்தைலாம் கூட அந்த குழந்தைய இந்த 1 வயசு குழந்தைய எடுத்துட்டு கோயிலுக்கு வருவாங்க. அதே மாதிரி 3 வயசுலாம் வரும்போது நீங்கள் அந்த குழந்தை கோவிலுக்கு இருந்து பழகப்படுத்தினீங்கன்னா அந்த குழந்தை கேட்கணும், எதுமா போகிறேன், என்னது அது என்னது, அது என்ன முக்கியம், என்ன செய்யணும், ஏன் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா குழந்தை ஆர்வமாக கேட்கும்போது நம்ம சொல்லணும், தெரிஞ்சது சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே அந்த பழக்கம் ஏற்பட்டதுன்னா பிற்பாடு அந்த அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிச்சுக்கிடுச்சு, அவன் +2 பாஸ் பண்ணிட்டு அவன் ஏதோ சாஃப்ட்வேர் சம்பாதிக்கிறான், ஏஜ் குரூப்லேருந்தே நம்ம தயார் பண்ணலாம். தயார் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமைக்கும். நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, இன்னொன்று இப்போ என்ன செய்யலாம், சில பேர் என்னையும் சேர்த்துக்கிறேன். நான் 60 வயசு மேலே ஆகிடுச்சுலாம் நம்ம ஓடு யாருன்னா கூப்பிட்டா அதாவது பில்டிங் கட்டலாம், எப்படி பண்ணலாம் நானும் தான் ஓடிங்கிறேன். நானும் தவறு செய்கிறேன். தவறு செய்யிட்டு அப்புறம் உணர்வேன், நம்ம ஓடுறது தப்பு, சம்பாதிச்சது போதும், நீ மேலே வேண்டான்னு. அதான் எல்லாரும் வந்து எடுத்துவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா